கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரிமினல் லாஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரிமினல் லாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிரிமினல் லாஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சு. 1 ஜூலை 2024 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற இந்த சிட்டில தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவர் கேஸ் ரிஜிஸ்டர் அண்டர் பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகேவா? பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னா இந்தியன் பீனல் கோட ரீப்ளேஸ் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அந்த பாரதிய நியாய சன்ஹிதா கீழே ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு? குவாலியர்ல. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பைக் தெஃப்ட் கேஸ். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியா பார்க்குறோம். ஸோ இங்க ஹோம் மினிஸ்டர் படத்தை கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாரதிய நியாய சன்ஹிதா, நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, சாக்ஷி அதிநியம் இந்த சட்டங்களுக்கு கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா கட்டாயம் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத எங்களால கொடுக்க முடியும். அதாவது இந்தியாவோட நீதித்துறையினாலையும் காவல்துறையினாலையும் இந்த வழக்குகளை விசாரிக்கப்பட்டு சீக்கிரமா ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே கேஸை முடிச்சிடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல எழுப்பப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த மசோதாக்களை நீங்க சரியான முறையில ஒரு விவாதத்துக்கு கொண்டு வரல. டிபேட் அப்படிங்கிறது சரியாவே நடக்கல. நிறைய கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய ப்ரொவிஷன்ஸ் வெல்கம் பண்ற மாதிரி இருந்தாலும் நிறைய கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவாதங்கள் அப்படிங்கிறலாம் போயிருக்கும். மாநில அரசாங்கங்களும் தொடர்ச்சியா பார்த்தோம்னா நம்ம முதல்வர் கூட ஒரு கடிதம் எழுதியிருப்பார் போன மாசம். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மாநில அரசாங்கம் கிட்ட நீங்க ஒழுங்கான ஒரு ஆலோசனை, ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடத்தவே இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படிங்கறத எல்லா மாநிலங்களுமே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அது என்னமோ சரியான விஷயம் தான். டைம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த சட்டங்களை சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? சோ வேற என்ன நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்டங்கள் ஆர்டிகல் 348 வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ ஆர்டிகல் 348 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதற்காக இந்த ஒரு ஆர்டிகல் சொல்றாரு? இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் 348 1ல பி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆர்டிகல் 348 1ல பி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு சட்டங்கள் அப்படிங்கிறதும் ஆங்கிலத்துல தான் இருக்கணும். அதுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து அதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் லாங்குவேஜ் அதெல்லாம் ஆங்கிலத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா மாநில அரசாங்கமும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி ஆங்கிலத்துல கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் அவர்கள் ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஆர்டிகல் 348 வயலேட் பண்ணது நீங்க சமஸ்கிருதத்துல வச்ச இந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி பெயர்கள் மட்டும்தான் ஆங்கிலத்துல இருக்கு. பெயர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதத்துல இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மாநில அரசாங்கம் கையில கொடுத்திருக்கோம். அது அவைலபிளாவே இருக்கு. சோ இது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் இருந்தாலே நிறைய ப்ரோஸ் அண்ட் நிறைய கான்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கறத நேத்துல இருந்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சோ நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ் எழுதுறப்போ அது கன்சாலிடேட்டரா நம்ம பாப்போம். சரிங்களா? சோ இன்னொரு ப்ரோஸ் என்ன, இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இந்த ஆக்டோட அட்வான்டேஜ், ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கறத நமக்கு ஒரு பனிஷ்மெண்டா, ஆக்சுவலி இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? சோ ஒரு சின்ன சின்ன குற்றங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, மைனர் கிரைம்ஸ் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கறத தீர்ப்பா சொல்லலாம் அப்படிங்கறத இந்த சட்டம் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சட்டங்களை நம்ம ஹோம் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் படிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா these laws are not punishment oriented, these are justice oriented and it is in justice perspective அப்படிங்கற சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த சட்டங்கள்ல பார்த்தோம்னா தண்டனையை கொடுக்கக்கூடிய நோக்கத்துல உருவாக்கப்படல, நீதியை வழங்கக்கூடிய நோக்கத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் இன் ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி 2-3 அட்வான்டேஜஸும் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நமக்கு ப்ராப்பர் கன்சல்டேஷன் அப்படிங்கறதெல்லாம் இல்லங்கிறது கான்ட்ரவர்சிஸாவும் இருக்கு. சரிங்களா? சோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிகல்ல நம்ம பார்க்கிறோம். பேசிக்கா நம்ம பார்த்த விஷயங்களை தான் பார்க்கிறோம். சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பாலிசி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பாலிசி அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன் ரிலீசஸ் டிராஃப்ட்
தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டிராஃப்ட் பாலிசி. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட டிராஃப்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஃப்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா இது டிராஃப்ட் பாலிசி தான், நிறைய சேஞ்சஸ் ஆகும் ஃபைனல் பாலிசிக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் தி டிராஃப்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எய்ம்ஸ் டு கிரியேட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் நியர்லி 10,000 persons in 10 years and also promises a slew of incentives to the players in the sector அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம்னா என்ன அட்வான்டேஜ் எய்ம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10,000 வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இன்சென்டிவ்ஸ் தரப்போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய புதுமையான விஷயங்கள் இந்த கிளஸ்டர் ஆஃப் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. அதாவது இப்ப நமக்கு குலசேகரப்பட்டினத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஸ் லான்ச் பேட் அப்படிங்கிறது வரப்போகுது இல்லையா? ஸோ அதை சுத்தி இருக்கக்கூடிய அதை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து குலசேகரப்பட்டினம் சுத்தி கொண்டு வருவோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10,000 வேலை வாய்ப்புகளை இந்த பாலிசி நமக்கு உருவாக்க போகுது. ஒரு ஸ்பேஸ் பாலிசி ஸ்பேஸ் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு பாலிசி அப்படிங்கிறது வரப்போகுதுன்றத சொல்லியிருக்காங்க. டு கிரியேட் எ கண்டூசிவ் எக்கோசிஸ்டம் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு திருச்சியில ட்ரீட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இதே ட்ரீட்டை பேஸ் பண்ணி இந்த மாடலை பேஸ் பண்ணி குலசேகரப்பட்டினம் சுத்தி ஒரு ட்ரீட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வர போறோம், அந்த மாடலை பேஸ் பண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ட்ரீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2014 ட்ரீட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திருச்சிராப்பள்ளி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிளஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிளஸ்டர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம ட்ரீட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ட்ரீட் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா 2014 வந்திருக்கும். ஸோ திருச்சியில தெரியும் நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அதை சுத்தி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல மைக்ரோ எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம குலசேகரப்பட்டினத்திலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குலசேகரப்பட்டினத்துல ஒரு ஸ்பேஸ் லான்ச் பேட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அப்ப அந்த ஸ்பேஸ் லான்ச் பேடுக்கு தேவையான விஷயங்களை சப்ளை பண்றதுக்கு அதை சுத்தியே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வேணுங்கிறது தான் இந்த பாலிசியில சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். 10,000 வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்க போகுது. சரியா? அடுத்தது சோ இதான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான ஆர்டிகல். சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் கண்டக்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க, டி முருகேசன் கமிட்டி அப்படின்னு சொல்லி. எதற்காக இந்த டி முருகேசன் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறதுக்காக தான் இந்த முருகேசன் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இந்த முருகேசன் கமிட்டியோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த கமிட்டி என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு ஓவர் வியூவை ஃபர்ஸ்ட் பார்த்துரும். சரிங்களா? அதாவது எந்த ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா முதல்ல சொன்ன ரெக்கமெண்டேஷனா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்ததா பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நீட் ஐஐடி போன்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து கண்டிப்பா ரெகுலேட் பண்ணணும் தமிழ்நாட்டில். அதனுடைய ஃபீஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதை கண்டிப்பா ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி, ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு ஆணையம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? சோ அப்ப அவங்களுக்கான ஒரு சட்டமும் கிடையாது, ஒரு ரெகுலேட்டரி பாடியும் கிடையாது. அதனாலதான் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப மென்மேலும் உயர்ந்துட்டே போகுது. ஃபீஸும் பார்த்தோம்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த நீட் ஜேஇ வச்சு ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்களா, சோ இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கிறதுக்கு இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அடுத்ததா பார்த்தோம்னா பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம 1976 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? சோ அது பேசிஸ்ல இன்னமும் வந்து பிரைவேட் காலேஜஸ் வரக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் புதுசா வந்திருக்க பிரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலயுமே யூனிஃபார்மா விஷயங்களை மாத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா
ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் இன்வெஸ்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாநில அரசாங்கம் வந்து இந்த உயர்கல்வியில பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பிரைவேட்டா மாறிட்டே வருது உயர்கல்வி அப்படிங்கிறது, ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. ஸோ ஏழை மாணவர்களும் பயன்படும் வகையில, ஏழை மாணவர்களுக்கும் உயர்தர கல்வி உயர்கல்வியில கிடைக்கணுங்கிற வகையில மாநில அரசாங்கம் அதிகமான ஒரு தொகையை வந்து உயர்கல்வியில செலுத்தணும் அப்படிங்கறத, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ மத்தபடி முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு பிஜி கோர்ஸா இருந்துச்சு அப்படின்னா 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா யூஜி கோர்ஸா இருந்துச்சுன்னா 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிற ரெகுலேஷனை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸையும் பிரைவேட் காலேஜஸ்லயும் அந்தந்த ஆக்டுக்கு கீழே ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னா 2019, இதே பிரைவேட் காலேஜஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1976 வந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா உயர்கல்வியில மாநில அரசாங்கம் அதிகமான முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ இன் யூஜி அண்ட் பிஜி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. யூஜி அப்படின்னா 1:25, பிஜி அப்படின்னா 1:15 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கறதே நமக்கு மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் சுட் பி இன் ஸ்டேட் லிஸ்ட். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும், சட்டம் ரீதியா என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல்ரெடி இருக்கக்கூடிய உயர்தர கல்வி நிறுவனங்களா அறியப்படக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டான்லி யூனிவர்சிட்டி, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அறிவுசார் மையம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அமைப்புகளா வந்து இந்த மாதிரியான உயர்தர கல்வி நிறுவனங்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கறத ஒன்னு உருவாக்கணும் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கறத முக்கியமான பல பரிந்துரைகளை வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. கட்டாயம் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல ஃபுல்லா டைம் எடுத்தாவது ரீட் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நமக்கு 2-3 ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. கட்டாயம் இதுக்கப்புறமும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தா நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? பேசிக்கா தான் இருக்கும், ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கோழிக்கோட் கெட்ஸ் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் ஸ்டேட்டஸ் இன் போர்ச்சுகல் ஈவென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யுனெஸ்கோ அமைப்பு, ஓகேங்களா, யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோழிக்கோட் அப்படிங்கிற சிட்டிக்கு சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னா என்ன? கோழிக்கோடு. கோழிக்கோடு எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு கேரளால இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற இந்த அந்தஸ்தை யார் கொடுத்திருக்காங்கன்னா யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா இந்த 4 பாயிண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுல. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னா இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான செய்திகள். ஓகேவா? சோ எடிட்டோரியல் பேஜ்ல நமக்கு மறுபடியும் அதே இந்த பாரதிய நியாய சங்கீதா அவங்கள தான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திருப்பி அது பார்த்த விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ வேற எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ற மாதிரி இல்லை. இதோட முடிஞ்சது. ஓகேங்களா? சோ நமக்கு முக்கியமான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அது கூட டிராஃப்ட் பாலிசி தான் ஆக்சுவலி. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க டிராஃப்ட் பாலிசி அப்படிங்கறதுல ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப கேட்கலனாலும் எப்பனாலும் கேட்பாங்க. அதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கடைசியா இங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் நம்ம. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போன மாசத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.74 lakh crore இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் இல்ல, 1.74 lakh crore. இந்த ஏப்ரல் மாசத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் மட்டும், ஓகேவா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் மந்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் ஜிஎஸ்டியோட ஹிஸ்டரியிலேயே 2 lakh crore அப்படிங்கிற மார்க்கை கிராஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? 2 லட்சம் கோடி அப்படிங்கிற மார்க்கை கிராஸ் பண்ணது எந்த மாசம்னா ஏப்ரல் மாசம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான நியூஸா இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.